ஹலோ கைஸ், பேக் டு த கிளச்சர்ஸ். நான் தான் உங்கள் அனிருத் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட் வாரே விளாண்டு போர் அடிக்குது. நம்ம நல்ல சோலோ வேர்ல்டு விளையாட போகிறேன் கைஸ். ஓகேங்களா? உங்கள் கண்ணு முன்னாடியே நான் க்ரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் நியூ வேர்ல்டு சர்வைவல் தான் கைஸ். ஹார்ட் கோர், அதாவது இந்த சர்வைவல் வேர்ல்டை நம்ம முடிச்சிட்டோன்னா நம்ம ஹார்ட் கோர் உருவாக்குவோம். ஷோ கார்டினே ஷோ டிஸ்பிளேடு பாருங்கள். மல்டிப்ளேயர் கைஸ், நம்ம வேர்ல்டுக்கு யாரும் வர வேணாம். நான் மல்டிப்ளேயர் கேமை ஆஃப் பண்ணிடுவோம். உங்கள் கடுமை தான் சீட்ஸ் பாருங்கள், அப்படியே தான் இருக்கும். நான் எதுவும் பண்ண போகிறேன். ரிசோர்ஸஸ் பேக் அது நான் வச்சுருக்கதான் கைஸ், அது ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நான் க்ரியேட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், அந்த வேர்ல்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் உள்ளக்க போனேனே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் உள்ளக்க வந்துட்டு அப்படியே இப்படி திருப்ப கூட செய்யலை உங்களுக்காண்டி. அப்படியே இந்த அங்கேயே நிப்பாட்டிட்டேன். இங்கே தாங்க கைஸ் நம்ம கரெக்டாக ஸ்பான் ஆகிருக்கோம். ஒரு பெரிய மலை பக்கத்தில், ஒரு ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே ஒரு கடல் கைஸ். நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் ஒரு முன்னாடியே ஒரு சோலோ வேர்ல்டு உருவாக்குனீங்க, அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கைஸ், அந்த சோலோ வேர்ல்டு நான் தெரியாதனமாக டெலீட் பண்ணிட்டேன். மன்னிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷீப்பு பார்த்துருக்கோம். அதெல்லாம் தேவையில்ல கைஸ். நம்ம இந்த மாதிரி வளவள கலக்கலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு எடுத்தனே மரம் தான் மைண்ட் பண்ணணும். ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இந்த இடத்துல மட்டும் உடச்சிக்குவோம். இல்லை கரெக்டாக ஏதாச்சும் ஒரு ஃப்ளாட்டான இடம். இந்த இடத்துல வந்து இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருப்போம். இந்த வேர்ல்டை முடிச்சோன்னா இங்கே இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதை வந்து காமிப்போம். இருங்க, ஒன்று மட்டும் உடச்சிக்கலாம். ஓகேங்களா? உடச்சாச்சு. இங்கே அங்கே கிராஸ் மாதிரி வச்சுக்கோ. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகேங்களா? இங்கே இதை உடச்சிட்டு ஒரு எக்ஸர் மாதிரி சொல்ல போனோம். ஓகேங்களா? இங்கே ரெண்டு இப்படி வச்சிருந்தது எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே வாங்க. இந்த இடத்த நம்ம இப்போ, அதாவது இந்த இடத்த நம்ம வந்து முடித்தோடனே கன்ஃபார்ம் பார்ப்போம். நம்ம மரத்தை மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இடத்துலேயே நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் தான் பண்ண முடியும். இந்த ஒரு லாக வச்சு நம்ம ஒரு 4 மரமாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ வந்து 2 ஆடு நான் பார்த்துட்டேன். அந்த 2 ஆடு உங்களை கத்துறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஒன்று கருப்பு, ஒன்று வெள்ளை. ஓகேங்களா? இது மட்டும் உடச்சிக்குவோம். இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ஆடை கொண்டுருவோம். என்னடா அது வர மாட்டேங்குது. இதை இப்படி போட்டிங்கன்னா அது கிராஃப்டிங் டேபிளில் வந்துடும். ஸ்டிக்காக மாற்றிட்டு ஒரு ஆக்ஸ் முதல்ல பண்ணிடுவோம். ஏன்னா அதை கொண்டுருவோம் ஸ்டார்டிங்லேயே. இதை எடுத்து வச்சா ஒரு பிக்காக்ஸ். நம்ம இப்போ வந்து இந்த இதில் கொண்டுட்டு நம்ம இந்த உட்டன்னே இருக்க மாட்டோம், ஸ்டோன் மாறிடுவோம். அயன் பார்த்தோன்னா அயனே மாறிடுவோம் கைஸ். அப்படியே ஆடு எங்கேயாச்சும் விழுந்துடாத. ஏய், எங்கடா ஓடுற? 2 அடி தான். இந்த தான் எனக்கு பிடிக்காத கைஸ். லீஃப் லெட்டர் இங்கே தான் கைஸ் ஆடாக இருந்துச்சு. இது ஆடா பூவா கைஸ்? ஆடாங்க கைஸ். டே ஆடு, எனக்கு மேலே போய் பார்ப்போம். ஏறா. கைஸ் அந்த மலை மேலே தானே கைஸ் பார்த்தோம். இதுங்க இன்னும் மேலே போய் பார்ப்போம். அது பிரிச்சு விட்டாதான் அப்படி பார்த்தோமானா ஒரு கருப்பு ஒரு வெள்ளைன்னு பார்த்தோமே. என்னடா பாயிண்ட் ஆகிட்டிங்களா? டீஸ்பான் ஆகிருப்பாங்களோ கைஸ். அந்த கருப்பு ஆடிக்கிட்டே தான் இருக்குது. இருப்பாங்க, சாப்பாடு வேணும். எங்கே ஒன்று இருக்கான், மாடு இருக்குது கைஸ். பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம இப்போ இந்த இடத்த வழியாக போகிறப்ப கன்ஃபார்ம் பண்ணி ஆடு கிடைக்காம போயிடும் கைஸ். ஒரு பெரிய குகை எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் லேக் ஆகுது. நான் வந்து டிஸ்டன்ஸ் மட்டும் குறைக்கிறேன், 2 டிஸ்டன்ஸ் மட்டும் கைஸ். நான் வந்து இப்போ 8 சங்கு வச்சுட்டு வந்தேன். அதான் இப்போ லேக் ஆகலைன்னு நினைக்கிறேன் கைஸ். சாம்பி அயன் ஷாட் வச்சுருக்காங்க. கைஸ் அயன் ஷாட் எடுத்துட்டு வந்து 2 அடி தான் அடித்தான். ரொம்ப ரேராக பண்ணியிருக்கேனையா. அது உள்ளக்கெல்லாம் அயன் மைண்ட் பண்ணியிருப்பானோ. அயன் ஷாட் பண்ணிட்டு வரான். இப்படி அப்போ எப்படி மைண்ட் பண்ணி இங்கே தானே குகை இருந்துச்சான் கைஸ். அன்எக்ஸ்பெக்டட் கைஸ். நாளே இப்படி அவுட் ஆகிட்டோமே கைஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருந்தால் நம்ம டேஞ்சர்னால இடத்த காலி பண்ணுவோம்.
அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோனெல்லாம் மைண்ட் பண்ணிடுவோம்னு தோணுது. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு பிளாக் அப்படியே இங்கே போய்க்கும். இந்த இதை உடச்சிட்டு அப்படியே இந்த இடத்துல நம்ம ஸ்டோன் கலர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்படியே டொப்புன்னு பிக்காக்ஸ் உடஞ்சிருச்சு. என்ன பண்ண? ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சுருந்தோமே, எங்கே விழுந்துச்சு? கேபிள் எங்கேயாச்சும் விழுந்துருச்சா? கொடுங்க, பண்ணிக்கோங்க. நம்மள்கிட்ட இல்லாத மரமா? இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்து போட்டு இங்கே ஸ்டிக்கு பண்ணிட்டு இப்போது மெயினாக ஒரு ஆக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு பிக்காக்ஸ். அதுதான் இனிமேல் ஸ்டோன் டூல்ஸ் நம்மகிட்ட விட்டு போயிடும். அதாவது இனிமேல் ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் ஆகுது அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கனால நம்ம ஒரு டை மட்டும் ஏதாச்சும் ஃப்ளவர் கிடச்சிச்சின்னா இதெல்லாம் நம்ம மாற்றிட்டு அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் பெட் பண்ணிடலாம். இங்கே ஏதாச்சும் பூ பார்த்தேன்னு நினைக்கிறேன். பார்த்த மாதிரி லைட்டாக நான் ஆகுங்க. காய்ஸ், காடுன்னு நினச்ச அந்த இடத்துல எவ்வளோ ஒரு அழகான க்ளீன் ஏரியா இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? நான் அவுட்டா ஓகே. ஆனால் என்ன ஃப்ளவர்ஸ் தான் ஒன்றும் கண்டிப்பாக பண்ணலை. நம்ம அப்படியே இந்த பிளெயின் ஏரியாவில் போனோன்னா ப்ரோ நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஒரு ஆடு கிடைக்காம போயிடும். எனக்கு என்னமோ வில்லேஜ் ஃபீல் ஆகுது. அங்கே பம்ப்கின்லாம் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஆசை வந்து டேம் பண்ணுவோம். என்ன கைஸ், டேம் ஆகிட்டேன். ஆனால் அதை வச்சு என்ன பண்ண கைஸ், இங்கே இருக்குது கைஸ். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பிடிக்கும். அதனால் வந்து ப்ளூ கலர் உடச்சிக்கோ. இப்போதைக்கு நாங்கள் டை பண்ணனால வருதா? என்னடா 2 தான் கொடுத்துருக்கீங்க. இருங்க, அதை வச்சு பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 உள்ளுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம க்ரேயில் தான் பண்ணணும். இது வெள்ளை கலர் பூ தான். என்னடா க்ரேன்னு கேட்டிங்கன்னா இது க்ரே கலராக தான் யூஸ் கிடைக்கும். இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிள் பண்ணும். இந்த தேவையில்லாதெல்லாம் இதில் வச்சுட்டு எங்கப்பா அந்த கிராஃப்டிங் டேபிள் தான் இருக்குது ப்ளேஸ் பண்ணிட்டு பெட்டு வச்சு இந்த உள் கலர் மட்டும் க்ரேவாக மாற்றிடுவோம். இல்லை, இதை மாற்றிட்டு இதை மாற்றணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து சொல்லப்போனால் பெட்டு பண்ணிடலாம். இங்கே முன்னாடியே மரம் இருக்குது, அந்த மரத்தை விட்டு நம்ம உட்டு பண்ணிடலாம் கைஸ். ஒரு நல்ல ஒரு அழகான இல்லைன்னு தான், சுற்றி தண்ணி அப்படியே ஒரு இடம் நல்லா இருக்கு. என்னடா ஒரு இதில் 4 தானா? இதை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு கிராஃப்டிங் டேபிள் போட்டு பெட்டு பண்ணிடலாம். பெட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3, இங்கே பெட்டு ரெடி கைஸ். நம்ம சீக்கிரமாகவே பெட்டு பண்ணியாச்சு. அங்கே ஒரு ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மரம் இருக்குது. இவங்களை ஏன் கொள்றேன்னா நம்மளுக்கு சாப்பாடு தேவை கைஸ். உண்மையான லைஃப்பில் எப்படி சாப்பாடு தேவை, அந்த மாதிரி மைன்கிராஃப்ட்லேயும் தேவை. இங்கே பம்கின் இருக்குது. பம்கின் எடுத்து நம்ம அயன் கோலம், இந்த என்னப்பா காப்பர் கோலம்லாம் பண்ணலாம் கைஸ். இல்லைன்னா ஜாக்கோ லேண்டர்லாம் பண்ணலாம். அதனால் அதை எடுத்துக்கோ வந்தது பம்கின். கைஸ் என்ன கைஸ் கலர் ஆடு கிடைக்கிறாங்க. ஓகே, இந்த பம்கினை நமக்கு மைண்ட் பண்ணிக்குவோம். தெரிஞ்ச கையில் உடைச்சேன்னா பம்கின் சீடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். இல்லையா? அது சிசர் வச்சு பண்ணணும் கைஸ். சிசர்னால் அந்த ஷியர் சொல்கிறேன். நைட் ஆக போகுது சொல்லப்போனால். இங்கே ஒரு அந்த இருக்குது. நம்ம போட்டெல்லாம் போட்டு போட் பண்ணிக்கோ, எதுக்காச்சும் யூஸ் ஆகும். இங்கேருந்து ஒரு போட்டை பண்ணிவிட்டு அப்படியே பண்ணணும். இப்படி தான் போட் பண்ணணும். போட்டு வாங்க நண்பர்களே, எல்லோரும் எல்லாம் போகலாம். பக்கமாக தான் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு வில்லேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அங்கே சுகர் கேன்லாம் இருக்குது. அது நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகாது, ஃப்யூச்சருக்கு தாங்க யூஸ் ஆகும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம எலக்ட்ரிக் அடித்தோன்னா வந்து என்ன பண்ணலான்னா அந்த ஃபயர் ராக்கெட் நம்மளுக்கு தேவை. அதுக்கு வந்து பேப்பர் தேவை. ஓகேங்களா, நான் வந்து கைஸ் வில்லேஜ் நான் சொன்ன மாதிரி இந்த இடம் பிளெயினாக இருக்குது, கன்ஃபார்ம் வில்லேஜ் இருக்குன்னே. அதேமாதிரி வில்லேஜ் கைஸ் ஒரு நல்லா அமைச்சிருக்கு நம்மளோட ஃபஸ்ட் எபிசோட்லேயே. கைஸ் அண்ணா இப்போ ஒரு டேஞ்சர் என்னென்னா, இப்போ நம்ம தூங்கணும், இல்லைன்னா மாப்கிட்ட அவுட் ஆகிட்டோம்னா அந்த இடம் கூட எனக்கு தெரியாது. அந்த கதவு போயிட்டு இங்கே போட்டுருவோம் பெட்டு. ஃபஸ்ட்டு நாளே லைப்ரரியில் அப்படியே படிச்சுட்டே தூங்கணும்னு வச்சுக்கோங்க. நான் காலையில் ஆனேன்னு கண்டினியூ.
கைஸ் அப்படியே இந்த இடத்துல ஒரு சின்ன பேஸ் மாதிரி ஆக்கிக்கலாம். அதாவது இந்த இடத்துல கிராஃப்டிங் டேபிளில் போட்டு கிராஃப்டிங் டேபிள் கைஸ் ஏற்கனவே இருக்குது கைஸ், நான் மறந்துட்டேன் கைஸ், சாரி. கைஸ் என்னமோ சவுண்ட் ப்ராப்ளம் வருது, இருங்க நான் சரி பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ. கைஸ் நான் தெரியாதனமா இன்னொரு கிராஃப்டிங் டேபிள் பண்ணிட்டேன், அது ஓகே. நம்ம இப்போ ஒரு ஃபர்னன்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஃபர்னன்ஸ் எடுத்து இந்த இடத்துல வச்சு அப்படி இந்த கண்ணாடியில் ப்ளேஸ் பண்ணுறோம்ல, இங்கே வந்து உட்காந்துக்கும். இதை எடுத்து நம்ம எரிக்கிறதுக்கு என்னடா போட அதிகம் ஒரு உட்டு தான் கைஸ் இருக்குது. இந்த ஆக்ஸை போட்டுருவோம், ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம உட்டு மட்டும் மைண்ட் பண்ணணும், வேறு வழி எனக்கு இல்லை கைஸ். நீங்களோடத மைண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த நிலமையில நம்ம வந்துட்டோம். முதல் சாப்பிடுவோம், கொஞ்சம் லைட்டாக ஓடணும் கூட பரவாயில்ல. இதை எதுக்கு மூடுறேன்னா இப்போ மழை பெய்யுது கைஸ், அதனால் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். ஜாம்பினால் மழையில் நிற்க முடியும்னா அந்த தண்ணிதால். ஓகே எங்கடா போச்சு சிமெண்ட் தான், இது நம்ம வுட்டாக கன்வெர்ட் பண்ணி போட்டுருவோம். அதுக்குள்ளே திந்துச்சு. ஓகே கைஸ் இப்போ வந்து இந்த வில்லேஜை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே பெட்டை ரீஸ்பான் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி வரலன்னா கைஸ் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக், இந்த மாதிரி உடச்சிட்டு பண்ணுங்கள், ரீஸ்பான் ஆயிரும். ரீஸ்பான் செட்டுன்னு வந்துருச்சா? ஓகே இந்த ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு நம்ம இந்த கைஸ் கதவை திறந்துருந்தேன்னா லிட்ரலி நான் காலி, அவ்வளோதான். என் பெட்டும் உடஞ்சிருக்கும், அதனால் நான் அங்கேருந்து இங்கேருந்து வரணும் சொல்ல போனோம். அதனால் நம்ம என்ன சொல்கிறேன், இந்த வழியாக போயிடுவாங்க. என்னடா இங்கிட்டு போகிறேன்னு கேட்டிங்களா கைஸ், வேறு வழி அப்படியே இந்த வழியாக போயிடுவோம். இங்கே பிளாக் ஸ்மித் இருக்காப்பா கைஸ், சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை, அங்கே பொட்டேட்டோ நிறையா இருக்குது. தெரிஞ்சு பிளாக் ஸ்மித் இல்லை, செஸ்டாச்சும் இருக்கும். அப்படி கிளச் பண்ணிடுறா. எடிட்டர் இதை கட் பண்ணியிருப்பா சும்மா கைஸ். நல்லா ட்ரேட் பண்ணுறாங்களா, பீட்ரூட்டுக்கு ஒரு எமரால்டு கைஸ். இது நம்மளால் பம்கின் கொடுக்க முடியும், ஆனால் அது வந்து அவனை ட்ரேட் பண்ணி அதை அன்லாக் பண்ணணும். அதுக்கு பீட்ரூட் தேவை, யாருக்கு இந்த இதாச்சும் கைஸ். செஸ்ட் இருக்குது, ஆப்பிள். ஓகே நம்ம வந்து அது என்சான்மெண்டல் ஆப்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இங்கே தான் கைஸ் கிடைக்கும். அது பேர் என்னப்பா, இந்த வார்டன் இருப்பானே அந்த இடம் கைஸ், அயன்கோலம். அவனே மறந்துட்டேன் இந்த வில்லேஜில். இப்படி அடிச்சுட்டு இங்கே போயிட்டு கைஸ் இந்த அளவுக்கு போய்க்கணும். ஆனால் இப்போ நம்மளால் அடிக்க முடியாது, ஏன்னா ஒரு இது உடைக்கணும். இந்த உடச்சி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுவோம் கைஸ். இருங்களேன் உங்களுக்கு நான் இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறேன், இந்தமாதிரி அயன்கோலம் அடிக்க. சில பேர் இந்தமாதிரி மோஸ்ட்டாக இப்படி தான் பண்ணுவீங்க, ஆனால் கீழே 2 பிளாக் உடச்சிட்டு கூட நீங்கள் எனக்கு தெரிஞ்சு உடஞ்சிரும். நல்ல வேலை அதுக்கு முன்னாடியே செத்து தான் 5 கொடுத்துருக்கான் கைஸ். க்ரீப்பர் வா வெடி, எங்கே கைஸ் வெடிச்சிட்டானா, எங்கே கைஸ் புல்லாக விழுந்து வரானா என்ன? பரவாயில்ல, என்னமோ வெடித்து விட்டு கிடச்சிருக்கு. நம்ம இந்த இதை நான் கலெக்ட் பண்ணிக்கோ சாப்பாடு, ஏன்னா சாப்பாடு பஞ்சம் வரலாம். இதை நம்ம குக் பண்ணலாம் கைஸ், குக்குடு பொட்டேட்டோவா. அதனால தான் நான் சொல்கிறேன் நம்மளுக்கு சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. நம்ம இந்த வீடியோவில் நான் என்னென்னா இந்த வீடியோ நம்ம இந்த வில்லேஜை நம்ம லூட் அடிச்சுட்டு நம்ம தெரிஞ்ச வீடியோ முடிச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட், அதுலேயே வில்லேஜ் கிடச்சிருச்சு. ரொம்ப லக்கு தான் நினைக்கிறேன் கைஸ். இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோவே நம்ம வீடு ஆக்காமல் புக்கை மட்டும் மைண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த கேரட்டை வந்து இந்த இடத்துல நம்ம போடலாங்க. இப்படி போட்டோன்னா என்ன பண்ணுவோன்னா வில்லேஜர் வந்து இந்த மாதிரி இந்த வில்லேஜர் வந்து எடுத்து அவனே நட்டுவான். ஆனால் நம்மளே அதுக்கு நட்டிடலாம், இவ்வளோ இருக்குல்ல, அதான் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். நட்டு அவனுக்கு சாப்பாடு கிடையாதுடா அப்படிலாம் சொல்லக்கூடாது, நம்ம தான் சாப்பிட்றோம். இந்த இடத்துல அப்படியே போட்டோன்னா என்ன ப்ரோ கேரட் எடுத்து திரும்பி போடுறீங்களே, அது வேஸ்ட் ஆகிடாதான்னு கேட்டிங்கன்னா திரும்பி வளரும்ல, அதனால நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும். நம்மகிட்ட ஏற்கனவே அங்கே ஸ்டீக் நிறையாவே இருக்குது ஓகேங்களா. கொஞ்சம் தான் ஃபுட்டு குக் ஆகிருக்கா, ஆயிடுச்சு. இது எங்கேப்பா அந்த பீஃப் இந்த இருக்கு, ரா மட்டன், சாரி பீஃப். நம்ம தெரிஞ்சு இப்போ இருக்கிறதுக்கு ஒரு அயன் பிக்காக்ஸ் பண்ணிடலாம், ஆனால் அதுக்கு உட்டு தேவை. இதை எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இதை அப்படி வச்சோன்னா ஸ்டிக்கு கிடச்சிரும்.
அடுத்து இதை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி வச்சா அயன் பிக் ஆகுது. இந்த ஃபஸ்ட் எபிசோட்லேயே நம்ம இவ்வளோ தூரம் வருவோம்னு நான் நினைக்கல. இந்த இதெல்லாம் இருக்கட்டும், நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகும். இங்கே ஒரு செஸ்ட்டு மட்டும் இங்கே வச்சுக்கணும் கைஸ். நம்ம அட்லீஸ்ட் ஒரு பார்ட் 3ல் வேணால் நம்மளுக்குன்னு ஒரு பேஸ் கட்டுவோம், ஓகேங்களா? ஒரு செஸ்ட்டு பண்ணணும், அதுக்கு வுட் இல்லை. என்னடா வுட்டு பஞ்சமாகவே இருக்குது கைஸ் சொல்லப்போனால். நம்ம வுட்டு கலெக்ட் பண்ணிக்குவோம். நம்ம சிங்கிள் செஸ்ட்டே போகணுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா டபுள் இருக்க அளவுக்கு நம்மகிட்ட அவ்வளோ லூட் இல்லை. நல்லா வேஸ்ட் பண்ணாமல் இந்த வுட்டை நம்ம எரிக்க போட்டுடலாம். செஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னன்ஸ் மாதிரி சுற்றி போட்டுறணும். அவ்வளோ இந்த இந்த இதுக்கு மேலே இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு நம்மளோட சின்ன ஒரு பேஸாக மாற்றிட்டோம் சொல்லப்போனால். இந்த இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணணும், நல்லா இதெல்லாம் இருக்கணும். அயன் பிக்காக்ஸ் வந்து நம்ம கேவ் எப்போ போகிறோமோ அப்போ வந்து நம்ம அயன் மைன் பண்ணிட்டு வருவோம்ல கைஸ், அப்போ வந்து தான் நம்ம யூஸ் பண்ணலான்னு நான் இருக்கேன். இந்த இதெல்லாம் தேவையே இல்லை, எதுக்கு என்கிட்ட இருக்குன்னே தெரில. இதை நம்ம கேரட் இருக்கட்டும், நம்மகிட்டே கொஞ்சம் சாப்பிட. பொட்டேட்டோ உள்ள வச்சுருவோம், நிறையாவே இருக்குது சொல்லப்போனால். இந்த இதை எல்லாம் அப்படி எங்கேயே வச்சுருவோம் கைஸ். அதுக்குமே குக் ஆகிடுச்சா பண்ண முடியும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது கைஸ். இந்த சாப்பாடையும் நம்ம வச்சுருவோம். ஏன்னா நம்ம இப்போதைக்கு இது போதும். எங்களே நம்ம ஒரு ஆக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வில்லேஜை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். நான் சுற்றி பார்க்குறேன்னு சொன்னேன், ஆனால் அதுக்கு அந்த லூட்டை நம்ம பண்ணணும்ல. எதுக்கு ப்ரோ புது ஆக்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆக்ஸ் உடையிறதான மாதிரி மூடிடுவேன், இல்லாட்டி ஜாம்பி எல்லாம் போயிருக்கிறோம், உள்ளே வர முடியாது. மாடெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து செஸ்ட்டு இருக்குது கைஸ். பொட்டேட்டோ ப்ரெட்டு கைஸ். இந்த சாக்கு செம்ம யூஸு, நல்ல வேலை கிடச்சிச்சு. இந்த வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கலாம் கைஸ். ஒரு நல்ல ஒரு சரியான திங்கு. கோல் இருக்குது, வாங்க கோல் மைண்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ, நம்ம கேவ் மட்டும் வில்லேஜ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா செகண்ட் எபிசோட்லேயே நம்ம கேவ் மைனிங் தான். ஏன்னா அப்போ அதெல்லாம் வளர முடியும் சீக்கிரமாகவே. இந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஓகே, கொஞ்சம் கோல் மைண்ட் பண்ணிக்குவோம் கைஸ். ஆனால் இந்த கோல் மட்டும் அன்லிமிட்டடாக கிடைக்கும் கைஸ். பார்த்தீங்களா, இந்த இடத்துல 2 இருந்துச்சு, இதுக்குள்ளே இவ்வளோ இருந்துருக்கு. எவ்வளோ மின்சார கடை இருக்குது? 17 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இந்த வில்லேஜை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலான்னா கன்ஃபார்ம். என்ன ப்ரோ நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? உடல் ஏதாச்சும் நல்லதாக்கா பார்த்துறேன் ப்ரோ, நானே ஒரு பண்ணேன் கைஸ். ஹேபிள் அந்த இடத்துல இருக்குது. ஆனால் முதல்ல நம்ம செஸ்ட்டு தான் கைஸ் முக்கியம் சொல்ல போனால். நம்ம மணி அடிப்போமா எல்லோரும் உள்ளே போவாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே குடுகுடுன்னு ஓடி போயிடுவேன். இது அந்த இந்த அது பேர் மறந்துட்டேன். கொஞ்சம் பெட்டு ஒரு 2 கை வச்சுட்டு சும்மா இருக்குங்க. பார்த்தீங்களா, ஏன் வில்லேஜர்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா, நான் வந்து இது அதை அடிச்சுட்டேன் கைஸ். கைஸ் மவுண்டெயின் தானா? இந்த இடத்துலலாம் நிறையா ஃபார்மாக இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்ச நம்ம ஒரு ஹேபேல் பார்த்தோம்ல, இந்த ஹேபேலை கலெக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலான்றக்குள்ளமா இங்கேயே ஒரு ஹேபேல் இந்த கையிலே உடப்போம். நம்மகிட்ட இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே மைண்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே எதையும் அடுத்து கீழேயும் இந்த வில்லேஜில் எனக்கு தெரிஞ்சு வீடு இருக்குது, அதாவது செஸ்ட் இருக்குதுன்னு சொல்லலாம் கைஸ். இங்கே தானே பார்த்தோம், இந்த இடத்துல தான் கைஸ் இருந்துச்சு ஹேபேல். எங்கடா இருந்துச்சு? இருங்க ஆங்கிள் மாற்றி பார்ப்போம். இங்கே தான் இருக்கா? வாங்க நம்ம ஒரு ஹேபேல் கிளச்சு போடுவோம். நம்மளோட ஃபஸ்ட்டு கிளச்சு ஹேபேல் கிளச்சு கைஸ். ஸ்கெலிட்டன் கைஸ். ஒரு இதுக்கு ஆசைப்பட்டு வந்தால் இன்னொன்று நடக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்புறமேட்டே அதை தெரிஞ்சு கலெக்ட் பண்ணிக்கலாம். தெரிஞ்சு இந்த வீடியோவை இந்த அழகான ஒரு இடத்துல நம்ம முடிச்சிடுவோம், இந்த வில்லேஜ். ஓகேங்களா கைஸ்? எபிசோட் 2 வந்து சீக்கிரமாகவே வரும், ஓகேங்களா? பாய் பாய். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கைஸ்.